முக்கொம்பு அணையில் தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் அதனை அறியாமல் திருவானைக்காவல் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தின் தூண் பகுதியில் உள்ள சிமெண்ட் கட்டையில் ஒருவர் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். திடீரென வந்த தண்ணீர் அவர் சிக்கிய நிலையில் தீயணைப்புத் துறையினர் உதவியால் மீட்கப்பட்டுள்ளார். விவரங்களுடன் செய்தியாளர் விஜயகோபால் இணைந்திருக்கிறார். விஜயகோபால், விவரங்கள். லாவண்யா, மேட்டூர் அணையிலிருந்து காவேரியில் தொடர்ச்சியாக 1,70,000 கன அடி என்ற அளவில் தண்ணீரானது திறக்கப்பட்டு வருகிறது. இந்த தண்ணீர் அப்படி நேரடியாக திருச்சி முக்கொம்பு மேலணையை வந்தடைந்து கொண்டிருக்கிறது. சற்று முன்பு நம்ம கிடைத்த தகவலின்படி 96,000 கன அடி தண்ணீரானது முக்கொம்பிலிருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. 31,000 கன அடி நீர், வினாடிக்கு 31,000 கன அடி நீர் காவேரி ஆற்றிலும் 65,000 கன அடி நீர் கொள்ளிடம் ஆற்றிலும் திறந்து விடப்படுகிறது. இதனால் காவேரி மற்றும் கொள்ளிடத்தில் கனவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்நிலையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை திருவானைக்கோயில் பைபாஸ் சாலையில் உள்ள கொள்ளிடம் பாலத்தின் கீழே ஒரு முதியவர் படுத்திருந்திருக்கிறார். அதிகாலையில் வந்த தண்ணீர் அளவை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர் கூச்சல் எழுப்பியிருக்கிறார். அதை கண்டு அக்கம் பக்கத்தில் உள்ளோர் ஸ்ரீரங்கம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக விரைந்து ஒரு தீயணைப்பு வீரர் கயிறு மூலம் கீழே இறங்கி தூணில் படுத்திருந்த அந்த முதியவரை மீட்டு அவரை மேலே கொண்டு வந்தார்கள். அவரை உயிருடன் மீட்டதை பார்த்து அப்பகுதி மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த நபர் திருச்சி மாவட்டம் லால்குடி சப்பானி கோயில் தெருவை சேர்ந்த சசிகுமார் என்பதும் 60 வயது மதிக்கத்தக்க இவர் குடிபோதையில் அந்த தூணில் படுத்து உறங்கியதும் தெரிய வந்திருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால். எப்ப எவ்வளவு சாப்பிட்டீங்க நைட்டு?